பவுல் சொல்றாரு, கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த யுத்தத்தில் வெற்றி பெறக்கூடிய ரகசியம் கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறது, கிறிஸ்துவின் பலத்தில் காணப்படுகின்றது. இது அழகாக மீண்டும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் மிக அழகாக இதை போதிக்கின்றார். 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்களேன். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞான ஸ்நானத்தினாலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ராமன் சொல்லுங்களேன். இது ஒரு அற்புதமான ஒரு வசன பகுதி. இல்லை, நீங்கள் பார்க்கும் பொழுது சில மிக முக்கியமான சத்தியங்களை நீங்கள் இதை கவனிப்பது அவசியம். கிறிஸ்து நம்மை விருத்த சேதனம் பண்ணி மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பித்து ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்மை கிறிஸ்துவோடு கூட உட்காரும்படியாகும். நம்மேல் எழுதப்பட்டிருந்த கையெழுத்துக்களை குலைத்து அவனுடைய எல்லா அந்தகார சக்திகளை நிர்மூலமாக்கி நம்மை விடுதலையாக்கினார் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. என்ன ஒரு அற்புதமான தேவ வார்த்தை. நீங்களும் நானும் பாவத்தில் இருந்தோம், மூழ்கி இருந்தோம். ஆனால் இயேசு வந்து நம்மை பாவத்திலிருந்து தூக்கி மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கும்படியாக பிதாவாகிய தேவன் செய்து கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பதாக ஞானஸ்தானத்தின் மூலமாக ஒரு உடன்படிக்கையும் செய்து நீங்களும் நானும் அவருக்கு சொந்தம், அவர் நமக்கு சொந்தம் என்று எல்லாரும் அறியத்தக்க விதத்தில் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் தம்முடைய வேலையை நமக்காக முடித்தார் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது.